ஃப்ரெஞ்சில் ஒரு சொற்கள் கூட தெரிஞ்சிருக்க தேவையில்லை. ஆனால் நீங்கள் ஃப்ரெஞ்சை கதைக்கலாம். ஃப்ரெஞ்சில் ஒரு சொல்லு கூட எனக்கு தெரியலைன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது எப்படி ஃப்ரெஞ்சில் ஒரு சொல்லு கூட தெரியாமல் நீங்கள் கதைக்கலாம்னு சொல்லித்தான் நான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னோட கூது ஃபான்ஸே படிக்க விருப்பம்னு சொல்லி சொன்னால் என் மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. டெல்ஃப் எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்தணுமெண்டா கூடியும் என் மெயில் அட்ரஸுக்கு நீங்கள் மெயில் அனுப்புங்க. ஃப்ரெஞ்சில் ஒரு வார்த்தை கூட தெரியாமல் என்னென்னு நாங்கள் ஃப்ரெஞ்சை கதைக்கிறோன்னு சொல்லி நீங்கள் குழம்பி போயிருக்கலாம். ஆனால் நான் சொல்கிற இந்த 2 டெக்னிக்ஸையும் பாவிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் மொழி ஒரு பழக்கப்பட்ட மொழியாகி விடும். பிறகு உங்களுக்கு கதைக்கிறது இலகுவாக அமையும். அதை என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ஃப்ரெஞ்சில் எந்த சொல்லு கேட்டாலுமே அதை நீங்கள் அப்படியே சொல்லி பழகணும். அது எந்த வேர்பிலிருந்து வந்திருக்கு, இது நோவா இல்லை இதுக்கு ஆர்டிக்கிள் என்ன போடுறது, அதை பற்றி நீங்கள் எதுவுமே யோசிக்காமல் டிரெக்டாக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை அப்படியே திருப்பி சொல்லி பழகணும். முக்கியமாக இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி சொன்னால், அந்த ஒரு சொல்லாகட்டும் ஒரு வசனமாகட்டும் நீங்கள் எந்த சூழ்நிலைக்கு பாவிக்கணுமென்றதை தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ ஒருத்தர் கதைக்கிறாருன்னு சொன்னால் அவர் எந்த சிச்சுவேஷனில் அந்த சொல்லையோ இல்லை அந்த வசனத்தையோ பாவிக்கிறார், அதே சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கும் அதை பாவிக்க தெரிஞ்சிருக்கணும். கேட்குறத திருப்பி திருப்பி சொல்லி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நேரத்தை செலவழித்து சொற்களை பாடமாக்கி அதை வசனமாக்கி அதை தொடுத்து பந்தியாக்கி நீங்கள் கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது முதலாவது. ரெண்டாவது என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், நாங்கள் பெரும்பாலும் தமிழில் கதைப்போம். தமிழில் கதைக்கும்போது எங்களோட தமிழோட சேர்த்து நாங்கள் ஃப்ரெஞ்சு சொற்களையும் பாவித்து கதைக்க பழகணும். உதாரணத்துக்கு பாருங்கள், அத்தம் பண்ணு என்றா வெயிட் பண்ணண்ட அர்த்தத்தில் அதை சொல்கிறோம். சில வேளை இதை கொஞ்சம் தாவன் சித்துப்ளே என்று இடையக்கு சில ஃப்ரெஞ்சு சொற்களை போட்டு நாங்கள் கதைக்கணும். தமிழில் கதைக்கிறத குறைச்சி கொண்டு ஃப்ரெஞ்சு சொற்களை எங்களுக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு சொல்லுகளாகட்டும் இல்லை 2 சொல்லுகளாகட்டும் போட்டு போட்டு நாங்கள் கதைக்கணும். அப்படி கதைச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு ஃப்ரெஞ்சு மொழி ஒரு பழக்கப்பட்ட மொழியாக வந்துடும். நாங்கள் 10 வருஷம் ஆகியும் எங்களால் கதைக்க முடியாமல் இருக்கிறதுக்குரிய காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால், நான் வடிவாக படிக்கணும், வடிவாக வசனமெல்லாம் அமைக்கணும், பிழை இல்லாமல் கதைக்கணும், இப்படி எல்லாத்தையும் யோசித்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கதைப்பம் போனால் எங்களுக்கு போஷோ சொல்ல போயிருக்கேன் அது புதுசாக இருக்குது. ஏன்னு சொன்னால் நாங்கள் அன்றாடம் ஒவ்வொரு சின்ன சொல்ல சேர்த்து தமிழோட சேர்த்து கதைச்சி பழகின்னு வந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு பழக்கப்பட்டுரும். அப்போ ஒரு இடத்துல நாங்கள் எல்லாம் படித்து கொண்டு கதைக்க போய்க்க அது எங்களுக்கு இலகுவாக எங்களோட வாயிலேருந்து வரும். அதுக்காகத்தான் நான் இந்த டெக்னிக்ஸ் 2 உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல கேட்டோன்னே நீங்கள் அதை சொல்ல பழகணும். அதே சமயம் தமிழை குறைச்சி கொண்டு அதுக்கிடையில் ஃப்ரெஞ்சு சொற்களையும் சேர்த்து நாங்கள் கதைச்சி பழகணும். இதால் இப்போ எங்களுக்கு தமிழ் மறந்து போகாது. ஆனால் ஃப்ரெஞ்சு மொழியை எங்களால் சரளமாக கதைக்கிறதுக்குரிய பயிற்சியை நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் மேற்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னால், ஒரு 6 கேள்வி சொல்லுகளுக்கு உதாரணத்தோடு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதையுமே நீங்கள் தினசரி உங்களோட கதை நீங்கள் உரையாடல் செய்யக்கையோ இல்லை தமிழில் எங்கேயாவது கதைக்கையோ இடைக்கு இதை போட்டு நீங்கள் கதைச்சி பழகுங்க. இது உங்களுக்கு பழக்கத்தில் நாளடைவில் வந்துடும். இப்படி பழக்கப்படுத்தி கொண்டாதான் உங்களால் ஃப்ரெஞ்சை இலகுவாக ஒரு பதட்டம் இல்லாமல் கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். செக்வா, இது என்ன? செக்வா ce truc bizarre, இந்த விசித்திரமான பொருள் என்ன? செக்வா ton idée, உன் யோசனை என்ன? செக்வா ce bruit dehors, வெளியே அந்த சத்தம் என்ன? செக்வா cette règle, இந்த சட்டம் என்ன? C'est quoi le problème ici? இங்கே என்ன பிரச்சனை? C'est combien? இது எவ்வளவு? C'est combien ce t-shirt? இந்த t-shirtin விலை எவ்வளவு? C'est combien pour 2 personnes? 2 பேருக்கு எவ்வளவு? C'est combien la facture?
பில் எவ்வளவு? C'est combien le billet aller-retour? இருவழி பயணச்சீட்டின் விலை எவ்வளவு? C'est combien par semaine? வாரத்திற்கு எவ்வளவு? C'est qui? இது யார்? C'est qui cet homme? இந்த மனிதர் யார்? C'est qui ta voisine? உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் யார்? C'est qui le responsable? பொறுப்பாளர் யார்? C'est qui cette personne au téléphone? தொலைபேசியில் பேசும் இந்த நபர் யார்? C'est qui ton médecin? உங்கள் மருத்துவர் யார்? C'est quand? இது எப்போது? C'est quand le rendez-vous? சந்திப்பு எப்போது? C'est quand ton examen? உன் பரீட்சை எப்போது? C'est quand le départ du train? ரயில் எப்போது புறப்படும்? C'est quand la fête? கொண்டாட்டம் எப்போது? C'est quand la prochaine réunion? அடுத்த கூட்டம் எப்போது? C'est comment? இது எப்படி? C'est comment ce film? இந்த படம் எப்படி இருக்கிறது? C'est comment ton nouveau travail? உன் புதிய வேலை எப்படி இருக்கிறது? C'est comment la ville là-bas? அங்கே நகரம் எப்படி இருக்கிறது? C'est comment le restaurant? உணவகம் எப்படி இருக்கிறது? C'est comment la situation? அந்த நிலைமை எப்படி இருக்கிறது? C'est où? இது எங்கே? C'est où la pharmacie? மருந்தகம் எங்கே இருக்கிறது? C'est où ton bureau? உன் அலுவலகம் எங்கே இருக்கிறது? C'est où la sortie? வெளியே செல்லும் வழி எங்கே இருக்கிறது? C'est où ce restaurant? உணவகம் எங்கே இருக்கிறது? C'est où la salle de réunion? கூட்டம் எங்கே நடைபெறுகிறது? இந்த கேள்வி சொற்கள் அனைத்துமே நீங்கள் இப்போ இது ஒரு சிறிய அமைப்பில் இருக்கிற கேள்வி சொற்கள். இதை இலகுவாக நீங்கள் உடனே கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். உடனே கேட்டால் அதுக்குரிய பதில் உடனே ஒரு சொல்லிலேயே பதில் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படியான சின்ன சின்ன வாக்கியங்கள் இல்லை சின்ன சின்ன கேள்விகளை நீங்கள் தினசரி பயன்பாட்டில் கதைச்சி பழகுங்க. ஃப்ரெஞ்சு மொழியை உங்களோட வாழ்க்கையில் அதை பழக்கப்படுத்தி கொண்டீங்கன்னா தான் உங்களால் கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அன்றாட வாழ்க்கையில் கதைக்கிறதுக்கு தேவையான வாக்கியங்கள். அந்த வீடியோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள்.